நம்ம குமரவேலை கல்யாணம் பண்ணி சுடரோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போக போகுது அப்படின்னு நம்ம தங்கமயில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சுடரு எல்லாருக்குமே பேரதிர்ச்சி கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. இங்க மாணிக்கத்துல இருந்து பாக்கியம் அப்படின்னு நம்ம சக்திவேலு குமரவேலு எல்லாருமே வாய் மேல விரல வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட கொண்டு வந்துடுறாங்க நம்ம சுடரு. அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். வாங்க. மறக்காம ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தங்கமயிலு சுடருக்காக வீட்டுல கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏ சுடரு, உன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் ரொம்ப படபடப்புல பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஏண்டி எதையுமே கண்டுக்காம அமைதியா உக்காந்துருக்க? அவனை கல்யாணம் பண்ணாதடி ப்ளீஸ் டீன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அக்கா இப்ப மட்டும் என்னக்கா, நான் சந்தோஷமாவா இருக்க போறேன்? அங்க நம்ம வீட்டுல இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சத்தியமா நான் சந்தோஷமா இல்ல. நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், நொந்து நூலாய் போயிட்டு இருக்கேன். போற இடத்துலயும் நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அம்மா அவங்கக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டாங்க. நீ விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரூம்குள்ள போய் அழுதுகிட்டே கதவை சாத்திடுறாங்க. இங்க தங்கமயில் இருந்துகிட்டு, மா பார்த்தல, அவ சொல்லிட்டு போனதை பார்த்தல, அவ மனசுல உண்மையா குமார கட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு மயிலு, நீ பேசி பேசியே அவ மனசை களைச்சு போடுவ. அவளாச்சும் நல்லா இருந்துட்டு போகட்டுமே, பணக்கார வீட்டுல பணத்துக்கு என்னடி குறைச்ச அப்படின்னு சொன்னதுமேட்டு, அம்மா பணம் இருந்தா மனசுல நிம்மதி தானா வந்துடும் நினைக்கிறீங்களா? அவனெல்லாம் ஜெயில போட்டிருந்தா இந்நேரம் யாருமே எட்டி கூட பார்க்காத அளவுக்கு போயிருவான். அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இல்லடி, நீ சும்மா இருமா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவளோட வாழ்க்கைய மோசம் பண்ணிருவே நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சுடர் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே வராங்க. என்னடி இங்க வந்துட்ட அப்படின்னதும், இல்லக்கா நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கா, அவள்கிட்ட போய் கல்யாண விஷயமா சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியம், இங்க பாருமா நிச்சயம் பண்ணியாச்சு, அதனால பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அம்மா இவளை வெளியே போறதுக்கு கூட நீ நிம்மதியா விட மாட்டியா? போயிட்டு வரட்டும் விடுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுடரும் தயங்காம வேக வேகமா வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. நம்ம பாக்கியம் கோவம் வந்துருச்சு. இவ குடுக்க செல்லம் தான் அவளுக்கு, அவ பாட்டு கம்மன் இருப்பா, அங்க விடு இங்க விடுன்னு அவ மனசையே கெடுத்து விட்டுருவா. கல்யாணம் ஆகுற வரைக்கும் மயில் இந்த வீட்டுல வாயை மூடிக்கிட்டு இருக்கிற அப்புறம் தான் இருக்க சொல்லுங்க, இல்லையா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக சொல்லுங்க அப்படின்னு நம்ம பாக்கியம் சொல்றாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு, ஆனா நீங்க எல்லாம் கேக்குற மாதிரி தெரியல, தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு கோவப்பட்டு நம்ம தங்கமயிலி எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சுடரு போயிட்டு வீடு திரும்பும் போது அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம மாணிக்கம், என்னமா சுடரு, ஏமா வெளியே நின்னுட்டு கூப்பிடுற, வீட்டுக்குள்ள வாமா அப்படிங்கிறாங்க. இல்லப்பா நீங்க வெளியே வாங்கப்பா அப்படின்னு சொன்னதுமேட்டு நம்ம மாணிக்கம் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா மாணிக்கத்துக்கு தூக்கி வாரி போடுது. மொத்த குடும்பத்துக்கே பேரதிர்ச்சி கொடுத்த மாதிரி இவங்க பண்ண காரியம் அம்புட்டு ஒரு இதா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்ன இவ எல்லாரும் நம்மளுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி பண்ணிட்டாளேன்னு சொல்லி பாக்கியம், மயிலு வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி கத்துறாரு. என்னையா சும்மா கத்திக்கிட்டே கிடக்குறவன், வரேன் இரு அப்படின்னு நம்ம பாக்கியம் வராங்க. வந்து சுடரை பார்த்த நிமிஷமேட்டு அவங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி பேய் அடிச்ச மாதிரி போயிடுது. உடனே தலையா அடிச்சுக்கிட்டு, என்ன காரியம்டி செஞ்சுட்டு வந்திருக்க, ஏண்டி உன் வாழ்க்கையில இப்படி நீயே மண்ணவாரி போட்டுக்கிட்ட அப்படின்னு அழுகுறாங்க. நம்ம தங்கமயிலு பாக்கியத்தோட சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம சுடரு யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வெளியே நிக்கிறாங்க. இத பார்த்ததுமேட்டு அப்பயே சொன்னேன் இவளை வெளியே அனுப்ப வேண்டான்னு, ஆனா நீங்க தான் கேட்கல. அப்ப அக்காலும் தங்கச்சியும் பிளான் பண்ணி தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுடர் இருந்துகிட்டு, அம்மா இதுக்கும் அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அக்காலாம் என்கிட்ட எதையுமே சொல்லல, நீ தேவையில்லாம அக்காவை டார்கெட் பண்ணாத, அவ ரொம்ப நல்லவ அப்படிங்கிறாங்க. ஏய் நிறுத்துடி, அவ நல்லவளா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? அப்ப இருந்தே எங்க என் தங்கச்சிக்கு என்னை விட பணக்கார மாப்பிள்ள கிடைச்சிருமோன்னு ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டு கிடந்தா, அப்படி இருக்கவ நல்லவளா போயிருவாளா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீ கொஞ்ச நேரம்
நேரம் கம்மன் இருமா. ஆமடி, என் வாயை சும்மா மூட சொல்லு. நான் செய்யறது தான் உனக்கு குத்தமா போயிடும். அவங்க அக்கா செய்யறதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இந்த நியூஸை யாரோ குமரவேல் வீட்டுக்கு சொல்லிடுறாங்க. அங்க சக்தி வேலும் நம்ம மாறி வடிவு எல்லாருமே கார்ல வந்து இறங்குறாங்க. வந்து பார்த்தா நம்ம சுடரு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நின்றுக்கிறத பார்த்ததுமேன்ட்டு மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. சம்மந்தியம்மா அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு. வெளியே வந்தவங்க அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க. இங்க பாருங்க, அப்பயே உங்ககிட்ட ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டேன், என் பிள்ளைய கட்டிக்கு சம்மதமான்னு. அப்பெல்லாம் நீங்க சொல்லிட்டு இப்ப என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க நிச்சயம் பண்ணிட்டு உங்க பொண்ணு இன்னொருத்தனோட ஓடி போயிருக்கா. இது எங்களுக்கு எம்புட்டு பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னதும், ஐயா எங்களுக்கு எதுவும் தெரியாது, இவ இப்படி பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது. அப்பயே நாங்க அவகிட்ட கேட்டோம், இவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான்னு. அவ தான் எனக்கு சம்மதம்னு சொன்னான். அதான் நானும் பிள்ளைக்கு சம்மதமா இருக்குதேன்னு அப்படியே விட்டுட்டேன். கடைசியில இவ இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிறாங்க. ஆமா, உங்க குடும்பத்துக்கு என்ன தொடச்சு புட்டு போயிருவீங்க. இத மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தானே சகஜம். ஆனா என்ன நினைச்சு பாருங்க, இந்த அளவுக்கெல்லாம் எங்களால இருக்க முடியாது. கேவலமா இருக்கு எனக்கு நினைக்கும் போதுன்ட்டு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருந்தா அதுவே எனக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு வாயை மூட சொல்றாங்க. அப்பதான் நம்ம இங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம மயிலு சொல்றாங்க, இங்க பாரு சுடரு, எப்படியோ எவனை கல்யாணம் பண்ணாலும் இவனை பண்ணாதது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்ப உன்னோட வாழ்க்கை உன் கையில. யாரு என்ன சொன்னாலும் அவங்க சொல்றத நீ காதுலயே வாங்கிக்காத. உன் வாழ்க்கையில நீ முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அவங்க உன்னை என்ன வேணும்னா எப்படி வேணும்னாலும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சொல்றது புரியுதுல அப்படிங்கிறாங்க. அக்கா புரியுதுக்கா, அது மாமா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தாராளமா இவனோட போ. என்ன, அவன் நிச்சயம் பண்ணும்போது மோதிரத்தை கொடுத்தானா, அந்த மோதிரத்தை கழட்டி அவன் மூஞ்சிலேயே வீசு. மோதிரம் மட்டும் கையில இருந்தா மனசும் ஒண்ணு சேரணும், அப்பதான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கொண்டு போய் குமரவேலோட மூஞ்சியில எரிஞ்சிட்டு, இங்க பாத்தீங்கன்னா நம்ம சுடரு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒருத்தனோட கைய பிடிச்சு வா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம தங்கமயிலுக்கு அப்படியே எக்கச்சக்க சந்தோஷம், அம்புட்டு சந்தோஷம்னே சொல்லலாம். எப்படியோ அவளோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு வீடே இல்லாதவனா இருந்தாலும் தன்னை நிம்மதியா வச்சுக்கிறானா, அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு பணம் காசு நிறைய வச்சிருக்கான், அவ்வளவு சொத்து சுகம் இருக்கு அப்படின்னு வாயை பொழந்துட்டு நம்ம அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அவன் அம்புட்டு தான். நம்மளை எந்த அளவுக்கு கீழ்த்தனமா ஏறி மிதிக்கணுமோ அந்த அளவுக்கு மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். நம்ம ஒண்ணு சொன்னா கடவுள் நம்மளுக்கு ஒண்ணு முடிச்சு போடுவாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கடவுள் சரியான முடிச்ச போட்டு வச்சிருக்காரு. யாருக்கு எங்க எழுதியிருக்கோம்னு கடவுளுக்கு தானே தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம தங்கமயில் இருந்துகிட்டு நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு நம்ம சுடர் கூடவே தங்கமயிலும் கிளம்பி போயிடுறாங்க. பாத்தீங்களாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன் பெரியவளை அமைதியா இருக்க சொல்லுங்கன்னு. இப்ப இத்தனதும் நடந்ததுக்கு காரணம் அவளாத்தான் இருக்கும். அவ தான் தங்கச்சிய ஓடிப்போன்னு சொல்லியிருப்பா. இல்லைனா நம்ம சுடர் இப்படி பண்றவளே கிடையாது அப்படின்னு தளத்தலையா உட்காந்து அடிச்சுக்கிட்டு என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போயிட்டாளேன்னு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க.